கேட்டுச்சாப்பா? புத்தாண்டு பொங்கல் தேங்க்யூ சார். எல்லாருக்கும் என்ன தெரியுது, ஆனால் என்ன நிறைய பேர் தெரியல. இல்லை அடையாளம் கண்டுபிடிக்கல என்னுடைய வளர்ச்சி அப்படி. ஆனால் இனிமேல் வந்து நம்முடைய வளர்ச்சியோட ஸ்டாப் ஆகும். இதுக்கப்புறம் அடையாளம் வந்து கண்டுபிடிக்கும். அவ்வளோதானா? வயசாயிடுச்சா? அன்னைக்கு வந்து 2003 படித்த பேட்ச் வந்து 2012 இது வந்து கூடிய ஒரு பெரிய விஷயம்தான். அதில் நீங்கள் பொங்கல் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. அதில் இந்த கொஞ்ச நேரம் வந்து பார்க்கணுன்றது வந்து பெரிய விஷயம் தான். இப்போ நீங்கள் பார்த்த பிறகு உங்களுக்குள்ளேயே பழைய பேரத்தை பார்க்கும்போது மலரும் நினைவுகள் நிறைய வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷம் இருக்குன்றது தெரியும். ஆனால் வந்த உடனே வந்து முன்னாள் மாணவர் சங்கம் ஆரம்பிக்கணும் செய்யணும் படி வரக்கூடிய வேகம் எந்த அளவுக்கு வேகம் வருதோ அந்த அளவுக்கு பின்னோக்கி போயிடும். அதாவது அனுபவம் தான் சொல்கிறோம். அதாவது ஒருத்தர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. யாருக்கு முதல்ல எடுத்து செய்கிறாங்களோ அவங்களே தான் கடைசி வரைக்குமே அதை பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அவங்களுக்கு வந்து பார்க்குறவங்க வந்து சப்போர்ட்டிவ் நிறைய இருந்ததுனாக்கா அவங்க நல்லா மேலும் மேலும் செஞ்சுட்டு போவோம். இதில் வந்து முக்கியமாக வந்து அவங்க செய்யக்கூடியவங்களுக்கு நம்ம பக்கத்துல இருந்து உறுதுணையாக தான் அவங்க வந்து ஒரு குண்டோர் மாதிரி கொடுத்துட்டே இருந்தாக்கா அவங்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இதில் பார்க்கும்போது பொதுவாக உங்களை இப்போ நீங்கள் மீட் பண்ணுறீங்க, உங்களோட அட்ரஸ் கொடுக்குறீங்க, கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறீங்க. இப்போ உங்களுக்குள்ளே வந்து அடுத்த இப்போ பார்த்தீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து நல்லா ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் இதாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய வகையிலோ உதவி கேட்கக்கூடிய வகையிலோ அந்த மாதிரி மீட் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து நமக்குள்ள என்னது ஷேர் பண்ணிக்கலாம், அவங்க ஹெல்ப் பண்ணலாம். அந்த ஒரு டெண்டன்சியில் வளர்க்கலாம். நமக்குள்ள கூடிய அப்பப்போ நம்ம பார்த்து நம்முடைய முயற்சியை ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த நிலையில் நான் பார்க்கும்போது இந்த மீட்டிங் இப்போ ஒரு 50 பேர் இருந்தால் அடுத்த முறை இதே 50 பேரே கூட நீங்கள் வந்தீங்கன்னா கூட சரி, உங்களால் முடிஞ்ச ஒரு 2 பேர் 5 பேர் அட்லீஸ்ட் 2 பேர் வந்து இப்போ வந்து 50 பேர் வந்து 2 பேர் வந்து 150 பேர் இது வந்து நீங்கள் இப்போ போட இன்னொரு மீட்டிங் போடுறது வந்து இன்னும் 6 மாதம் நேரம் 1 வருஷமும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை. ஆனால் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முதல்ல கேதர் பண்ணது தான் பெரிய விஷயம். கேதர் பண்ணுங்க, ஒரு மீட்டிங் 2 மீட்டிங் கேதர் பண்ணி அவங்களோட வந்து பேசுங்க. பேசுறதுக்கு தான் வந்து ஆர்வம் அதிகமாகும். இப்போ நம்ம கேட்டுக்கிட்டா நான் போனால் நம்ம அதர் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து வந்து அதர் பேர் அது மாதிரி 2 வருஷம் முன்னாள் மாணவர்களுக்கு ஒரு ஸ்கூலில் மட்டும்தான் இல்லை, 2 வருஷத்தில் எங்கே இருக்கோ அங்கே எல்லாமே முன்னாள் மாணவர்கள் எவ்வளோ பேர் ரன் பண்ணி தான் விஸ்வநாதன் ஒரு முன்னாள் மாணவர் தான். ஸ்கூலுக்கு அடிக்கடி வருவார், ஸ்கூலில் பேசுவார், ஹெல்ப் பண்ணுவார். அது இன்றைக்கும் கான்டாக்ட் வச்சுட்டாங்க. இந்த ஸ்கூலில் நான் படித்த ஒரு பெருமையோடு வந்து இருந்துருக்கேன். அது மாதிரி நாளைக்கு நீங்கள் நல்ல ஒரு ப்ரொஃபஷன் போகும்போது ஒரு உரிமையோடு இந்த பள்ளியில் நான் படித்தேன், முன்னாள் மாணவர்கள் நான் இருக்கிறேன் அப்படி எப்போனாலும் நீங்கள் வந்து நான் கூட என்னது கொஞ்சம் கொண்டு போயிடுவோம். நானும் ஒரு பழைய ஆசிரியர் முறையில் ஆகிடும். அப்போ அந்த மாதிரிலாம் மறுபடியும் வரும்போது நம்முடைய பள்ளி, நான் படித்த பள்ளி, நான் ஒர்க் பண்ண பள்ளி அப்படின்னு வரும்போது அது ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து தான். அதனால் நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த முயற்சி வந்து நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். யார் வந்து இன்ட்ரெஸ்டாக எடுத்து செய்கிறீங்களோ அவங்க ஒரு 4 பேர் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருங்க. நீங்கள் அடிக்கடி ஃபீல் பண்ணிங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவங்க வந்து என்ன செய்யறாங்க, அதாவது வெட்ட உடனே பண்ண முடியாது. ஒரு 15 நாளுக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுக்குள்ளவே வந்து என்ன செய்யலாம், எப்படிலாம் வந்து கேதர் பண்ணலாம், எப்படிலாம் வரவழைக்கலாம், என்ன செய்யலாம், அந்த மாதிரி ஒரு 10 பேரோ ஒரு 5 பேரோ ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருந்து அவங்க உங்களுக்குள்ள முதல்ல ஒரு பிளான் பண்ணுங்க. உங்களுடைய பிளான் வந்து அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. அவங்க அடுத்தடுத்து ஒரு 2 பேர் வந்து அப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக வந்து நிறைய பேர் கேதர் பண்ணலாம். கேதர் பண்ணி அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரெசன்டேஷன், உங்களுடைய முயற்சிகள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு
நீங்களாம் வாழ்ந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வரமோ அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நாங்களாம் அவங்களை பிடிச்சி வைக்கிறத விட நீங்களாக வரும்போது அதை ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். எல்லாம் செய்யுங்க. சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட்டிவாக ஒரு 4 பேர் இருந்துட்டு அடிக்கடி கன்சல்ட் பண்ணி மாஸ்டர் பிளானிங் கூட வர வச்சு எந்த அளவுக்கு பிளான் பண்ணி செய்யலாம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், கரஸ்பாண்டர் கான்டாக்ட் பண்ணுங்கள், டீச்சர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஹெட் மாஸ்டர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணும்போது எப்படி செய்யலாம் என்னன்னு ஒரு டெக்னிக் பண்ணி அப்போலாம் செய்யலாம். ஒரு நல்ல சிறப்பாக செய்யுங்க.